தேவா, உனக்கு எதுவும் ஆகல? எதுவும் அடிப்படல? என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ஜக்கி விக்கிரகத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு. அட பங்காரி, நம்ம கிட்ட வண்டி இருக்கு. வண்டியில போனா அவர் சீக்கிரமா பிடிச்சிடலாம். இன்னைக்கு அவரை விட மாட்டேன். ஐயோ, ஒண்ணு ஆகாது. சும்மா இரு, எங்கேயும் போக வேண்டாம். அந்த விக்கிரகத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. அது எப்படி போவிட்டா என்ன அர்த்தம்? ஆமா, கவலைப்பட வேண்டாம். அம்மன் இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. அங்க பாரு. தாத்தா, ஜக்கி சித்தப்பா விக்கிரகத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு. அதை அவன் புடுங்கிட்டு போனா போட்டு விடு, கவலைப்படாத. ஏன் அப்படி? அது உண்மையான விக்கிரகம் கிடையாது. அப்புறம் உண்மையான விக்கிரகம் திரிபுர சுந்தரி அம்மா இங்க இருக்கா. இந்த அம்மா யோசனை சொன்னது சங்கரன் தாத்தா தான். அவங்க நிச்சயமா வருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம். இதுக்காக இவ்வளவு ஆபத்தான ஒரு வேலையை செய்யணுமா தாத்தா? ஏதாவது ஆயிருந்ததுன்னா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம்? அவங்க 2 பேருமே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அந்த மகமாயோட ரக்ஷை இருக்கிற வரைக்கும் மல்லிய யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. வித்யாசங்கரா, நீ பயப்படாத. நீங்க ரொம்ப நிதானமா சொல்றீங்க. ஆனா எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் நான் உங்ககிட்ட எப்ப வந்து சேரணும்னு அந்த மகமாயி எனக்கு சொல்லுவா. அப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வந்து சேருவேன். இப்ப போயிட்டு வாங்க. ஆனா நாங்க எங்க இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. நீங்க எப்படி வருவீங்க? எங்கன்னு தேடி வருவீங்க? நீங்க எங்க இருப்பீங்கன்னு அந்த அம்மனே எனக்கு காட்டிடுவா. போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சுபமஸ்து. ஐயா சாமி, இங்க வாங்க. சொல்லுங்க ஆச்சாரி, விக்கிரகம் எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கேடியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பூத கண்ணாடியை வச்சு தேடினாலும் சரி, இந்த மாதிரி பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அம்மனோட சிலை மட்டும் எவனுக்குமே கிடைக்காது. நல்லா பாத்துட்டீங்களா? இதோட விலை எவ்வளவு இருக்கும்? ஒரு 7 கோடி 8. 2 பேருக்கும் பேராசைய பாரு. ஒரு விக்கிரகம் அசலா இல்ல போலியான்னு தெரியாத அளவுக்கு நீங்க முட்டா பசங்களாயா? லலிதா, ஒரு தாயா நீ எவ்வளவு வேதனைப்படுறன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா என்ன பண்றது சொல்லு? இப்ப மல்லிக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பியிருப்போம் இல்லையா? இதையும் அப்படியே நினைச்சுக்க. அது ஒரு பொறுப்போட நாம் அவளை அனுப்பி வைக்கிற விஷயங்க. ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா நான் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்போ தெரிஞ்சு நாம அவளை கஷ்டத்தை நோக்கி அனுப்பி வச்சிருக்கோம். இது சரியில்லைங்க. நம்ம சுந்தரி போயிட்டாங்கிற துக்கத்தை மறக்க வச்சவ இந்த மல்லி. ஆரம்பத்துல வேண்டான்னு நினைச்சாலும் வீட்டுல எல்லாரும் அவ மேல எவ்வளவு பாசத்தை கொட்டணும். என்ன பண்றது லலிதா? நாம எதை ரொம்ப அன்பா பாசமா வச்சுக்கிறோமோ அதுதான் நம்மளை விட்டு விலகி ஓடிடுது. நம்ம மல்லி நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவ இல்லாத இந்த வீடு எனக்கு வெறிச்சோடி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே வேதனையும் துக்கமும் இப்பதாங்க அதிகமா இருக்கு. குழந்தைங்க நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறாங்களோ அந்த அளவுக்கு துக்கத்தையும் கொடுப்பாங்க. மல்லிய நம்ம பொண்ணா நினைச்சு நாம எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ இப்போ அதே அளவு மனவேதனையை அடைஞ்சுதான் ஆகணும். எது நமக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்குதோ
அதுதான் நமக்கு அளவுக்கு அதிகமான துக்கத்தையும் கொடுக்கும். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம மல்லிய திரும்ப நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. அவ இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டான்னு தோணுது. எனக்கு வாழவே பிடிக்கலங்க. லலிதா, நீ இந்த அளவுக்கெல்லாம் வேதனைப்படக்கூடாது. நாம அப்பாவை கேட்டா இதுக்கு ஏதாவது நிச்சயமா ஒரு பரிகாரம் சொல்லுவாரு. அவரை கேட்டா வேதாந்த விஷயங்களை எல்லாம் பேசி என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. ஆனா அதனால எனக்கு சமாதானம் கிடைக்காதுங்க. அதே நேரத்துல என்னால அவரை எதிர்த்து பேசவும் முடியாது. அவ எங்க இருந்தாலும் உடனே அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா அவ இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. மொத்தத்துல எதுவா இருந்தாலும் ஒண்ணு அனுபவிக்கலாம். என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும், அவ்வளவுதான். அவ எங்க போயிருக்கான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? மாமாவுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கோங்க. அவர் ஒண்ணும் நம்மள சமாதானம் எல்லாம் படுத்த வேண்டாம். அவ எந்த இடத்துக்கு போயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, அதுவே போதும். நாமளே அவளை தேடிக்கிட்டு போலாம், யார்கிட்டயும் சொல்லவும் வேண்டாம். லலிதா, நீ இப்படி அவசரப்படாத, நான் விசாரிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல நீ வந்து சாப்பிடு. அவ போனதுல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கியே. நான் மட்டும் அங்க சாப்பிடாம இருக்கேன், நீங்களும் தான் சாப்பிடாம இருக்கீங்க. ஏதோ பேருக்காக உட்கார்ந்து சும்மா 2 வாய் சாப்பிடுவீங்க. இந்த வீட்ல அத்தனை பேரும் அதே நிலைமையில தானே இருக்கும். சரி, நீ தட்டெடுத்து வை. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். அப்படியாவது எல்லாரும் ஒரு வாய் சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வருவோம். நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன், நீ தட்டெடுத்து வை. பங்காரி, அங்க யாரோ போறாங்க பாரு, வா போய் கேக்கலாம். சரி. பரமேஸ்வரா கருணேஸ்வரா அண்ணே, உன்னை அண்ணே, அண்ணே, காண அண்ணே, அண்ணே, ஒரு நிமிஷம். ஆ? ஹரிகாந்தபுரத்துக்கு எப்படிங்க போகணும்? இங்க இருந்து வண்டி கிடைக்குமா? எத்தனை மணிக்கு வரும்? ஓஹோ, ஹரிகந்தபுரமா? தட்சிணநாதனை பார்க்க வந்திருக்கீங்களா 2 பேரும்? ஆமா, ஏன் கேக்குறீங்க? போங்க போங்க, அந்த பக்கம் போங்க, ஏதாவது வண்டி வரும். நீங்க சொல்றத பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ரொம்ப பிரபலமான இடமா? நிறைய கூட்டம் வருமா கோவிலுக்கு? எங்க சக்கராபுரி திருப்புர சுந்தரி அம்மன் கோவில் மாதிரியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஜனமே இருக்க மாட்டாங்க. அந்த தட்சிணநாதன் கோயில் இருக்கிறது காட்டுக்கு நடுவுல, ஊருக்கு வெளியில. அங்க ஜனங்களே போக மாட்டாங்க. வருஷம் பூரா நாடோடியா சுத்துறவங்க, ஒளிஞ்சிருந்து காட்டு விலங்குகளை வேட்டையாடுறவங்க, இந்த பக்கமா போற வர்றவங்க, இந்த மாதிரி ஆளுங்க இங்க ஓய்வு எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த சாமிக்கு பூஜை, பண்டிகை, திருவிழா எதுவுமே கிடையாதா? இந்த பௌர்ணமி அன்னைக்கு பாதாள புதையலோட கதவை திறந்து கருட மந்திரத்தை சொல்லி சர்ப்பங்களை நம்ம விலக்கிட்டா சிவனோட அருளால அந்த புதையல் நம்ம கைக்கு சேர்ந்து. எங்கடா மல்லி?